Good morning, students. How are you all? I hope you all are fine. How is your vacation going on? Are you very happy? Don't go to outside and play because it's too hot. This time you should drink a lot of water and eat fruits and take care of your body. Okay? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த லீவ் டைமில் ஒரு ஃபன்னாக அழகாக நம்ம ஜாலியாக ஃபன்னாக ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் அது கதை மூலமாக இன்றைக்கி நம்ம ஆரம்பிப்போம். பாடல் மூலியமாக சொல்லுவோம், படம் மூலியமாக சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கதை மூலியமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் கவனிங்க. ஒரு கிராமம், அந்த கிராமம் உயிரெழுத்து கிராமம்னே அந்த கிராமத்துக்கு பேர். அந்த கிராமத்தோட பேர் என்ன? உயிரெழுத்து கிராமம். ஒரு காலத்தில் அந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே அழகாக, இதோ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிராமம். அந்த கிராமத்தில் 12 நண்பர்கள் வாழ்ந்தாங்க. இந்த உயிரெழுத்து கிராமத்தில் எத்தனை நண்பர்கள் வாழ்ந்தாங்க? 12 பேர். இந்த 12 பேரில் யார் யாருன்னு அவங்க பேரெல்லாம் பார்க்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்படி 12 நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த உயிரெழுத்து கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ஒருத்தவங்களை பற்றியும் நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்ல போகிறேன். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்னம். அன்னம் போல் நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? அன்னம் போல் நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆடு. ஆடு போல் குதூகலமாக விளையாடுவாங்களாம். இலை. இலை போல் மென்மையானவங்களாக இருப்பாங்களாம். ஈ எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும்ல. ஈ போல் சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம். உடும்பு. உடும்பு போல் வலிமையானவங்களாக இருப்பாங்களாம். ஊசி. ஊசி போல் கூர்மையானவங்களாக இருப்பாங்களாம். எலி. எலி போல் சுறுசுறுப்பானவங்களாம். ஏணி. ஏணி போல் உயரம் போக போக உதவுவாங்களாம். 5. எப்போ விளையாண்டாலும் 5 நண்பர்கள் இல்லாமல் விளையாட மாட்டாங்களாம். ஒட்டகம். ஒட்டகம் போல் அமைதியானவங்களாக இருப்பாங்களாம். ஓநாய். ஓநாய் போல் தைரியமானவங்களாக இருப்பாங்களாம். அவ்வை பாட்டி. அவ்வை பாட்டி போல் அறிவாளியாக இருப்பாங்களாம். ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்களாம். விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த உயிரெழுத்துக்கள் கிராமத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த யார் யாரெல்லாம் விளையாண்டாங்கன்னு மறுபடியும் சொல்லவா? கேட்டுக்குங்க மறுபடியும். ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12 நண்பர்களும் எப்படி விளையாண்டாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்களும் உங்கள் ஒரு நோட் எடுத்து இது மாதிரி மிஸ்ஸு சொன்ன மாதிரி ஆ, இ, அது மாதிரி உயிரெழுத்து கிராமம் மாதிரி அழகாக எழுதி காமிக்கணும். எழுதிட்டு நான் எப்படி ஒரு ஆளுக்கு இப்போ உதாரணம் கொடுத்தேன், அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற ஏதாவது அந்த உயிரெழுத்துக்கள் சம்பந்தமான 12 நண்பர்களைப் போல் 12 எழுத்துக்களை எழுதி அதுக்கான விளக்கத்தை உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் மூலியமாக பண்ணி எனக்கு அனுப்பணும். ஓகே, இதுதான் உங்களுக்குள்ள இன்றைக்கி உள்ள ஆக்டிவிட்டி.